இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தீரன். இந்த படத்துல கார்த்தி அண்ட் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் வினோத் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பாய்போதா. இந்த படம் 2017 நவம்பர் 17th ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஸ்டார்ட்டிங்ல எப்படின்னா, இவரு போலீஸ் ஆஃபீஸரா ஆகுறதுக்கு முன்னாடி அவரோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த சமயத்துல அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள வீட்ல ரகுல் பிரீத் சிங் அவங்களோட ஃபேமிலி இருக்கும். இவரு அவங்க வீட்டுக்கு அவங்க ரகுல் பிரீத் சிங் வருவாங்க. அதாவது கார்த்தியோட வீட்டுக்கு. வந்துட்டு போம்போது இவரு பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்ற மாரி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாரு. போகும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, "எப்பா இவளுக்கு படிக்கவே மாட்டேங்கிறப்பா. 10வதுலயே இத்தன தடவ ஃபெயில் ஆயிருக்கா. இவளுக்கு நீ கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறியா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, "ஓகே டியூஷன் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனா 2 பேரும் லவ் பண்ணதுனால லாஸ்ட்ல கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க ஃபேமிலில. அப்படி போயிட்டுருக்கும். நல்லா தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். இத இவங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸரா ஆனதுக்கு அப்புறமா, அவங்க ஏரியாவுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு ஒண்ணு நடக்கும். எப்படின்னா, இந்த அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வரவங்கலாம், இந்த ரோட்டு ஓரமா உள்ள வீடுகள்ல வந்து கொள்ளையடிக்கிற வேலை பார்ப்பாங்க இல்லையா? கொலையும் பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. அந்த மாரி ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இவர் கூட வேலை பார்க்கக்கூடிய இந்த போஸ் வெங்கட் இருக்காரு இல்லையா? அவங்க ஃபேமிலி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு தடவ இதே மாரி நெறைய இடத்துல நடக்கும். பட் இவங்க வீட்ல ஒரு தடவ அந்த மாரி புகுந்துருவாங்க. அவங்க எப்படின்னா வந்து கொள்ளையடிச்சுட்டு மட்டும் போறது கிடையாது. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு போயிருவாங்க. அந்த மாரி வேலை பார்க்குறவங்க. அவங்க வந்து தமிழ் ஆளுங்க கிடையாது. அப்படி இருக்கும். அப்ப வந்துட்டு இவங்க கொள்ளையடிக்க போகும்போது, அவங்க டக்குன்னு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, போஸ் வெங்கட்டோட மனைவி வந்து அ கார்த்திக்கு வந்து கால் பண்ணிருவாங்க. கார்த்தியோட வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க. அப்பன்னு பார்த்து இவரு டியூட்டியா வெளியில போயிருந்திருப்பாரு. அவர் இல்லாத தெரியுமா கால் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரகுல் பிரீத் சிங் தான் எடுப்பாங்க. அந்த மாரி அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோனே, ஏ அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து விழுந்துரும். ஏன்னா, அதுக்குள்ள அவங்க உள்ள வந்துருவானுங்க. ஃபோன் வந்து கரெக்ட்டா பேச முடியாத நிலைமையில ஆயிருவாங்க. என்ன ரகுல் பிரீத் சிங் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் பக்கம் பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கறனால, அவங்க நடந்து வர ஆரம்பிச்சுருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொல்றது மட்டும் இல்லாம, இந்த பொண்ணையும் கொன்றுவாங்க. இந்த பொண்ணையும் அடிச்சு போட்டுருவாங்க. சாரி கார்த்தியோட ஒய்ஃப் வந்து அடிச்சு போட்டுருவாங்க. ரொம்ப சீரியஸான நிலைமையில இருப்பாங்க. அதோட கொண்டு போய் இவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தான் தெரிய வரும், அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயமே. இந்த பாட்டுல போயிட்டுருக்கும். இந்த கேஸ்ல வந்து கார்த்தி இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால, ஒய்ஃப கூட போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாத சூழ்நிலையில இருப்பாரு. ஏன்னா, அவங்க எந்த ஊர சேர்ந்தவங்க, எதனால இதெல்லாம் பண்றாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல ஈடுபடுவாரு. அப்ப கண்டுபிடிக்க போகும்போது அங்க போய் அவர் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்திப்பாரு. நெறைய போலீஸ்காரங்கள அவங்க கொல்லுவாங்க. அவங்க ஊருக்குள்ள போனாலே ஒரு மாரி எப்படி சொல்ல, ஒரு மாரி காட்டாய்ங்க மாரி நடந்துக்குவாங்க அந்த ஊர்க்காரங்க. போலீஸ் ஆஃபீஸர்ன்னு கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஊர் போலீஸ்காரங்களே அவங்க கிட்ட போறது கிடையாது. எதுவும் பிரச்சனை, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு போய் கேட்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா, போலீஸ் கூட பார்க்காம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமா கூட்டிட்டா ஒரு 4 போலீஸ் என்ன பண்ண முடியும்? 4 போலீஸால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சோனே இவங்க வந்துருவாரு. ஆனா, இந்த விஷயத்த எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, தன்னோட ஒய்ஃப் ரொம்ப சீரியஸா இருந்தா கூட இவர போய் பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் நெறையா அதாவது போலீஸ் செக்ஷன்ல எந்த அளவுக்கு நெறைய பேர கூட்டிட்டு வந்து என்னலாம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு வந்து அவங்களெல்லாம் ஜெயில்ல புடிச்சு போட்டு எல்லா வேலையும் பார்ப்பாரு. இந்த படம் வந்து ஒரிஜினலாவே ஒருத்தருடைய கதை. இந்த மாரி போலீஸா இருந்து அவருடைய மனைவி சாகுற நிலைமையில இருந்தா கூட போய் பார்க்காம மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஒரு விஷயத்துக்காக பண்ணவரு. அவரோட கதைய தான் எடுத்து இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்ல இவர் ஒய்ஃப் இறந்தும் போயிருவாங்க. கார்த்தியோட ஒய்ஃப் இதுல இறந்து போயிருவாங்க. ஆனாலும் தன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு இந்த படத்துல. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு படம். இந்த படம் வந்த புதுசுல இந்த ரோட்டு ஓரமா உள்ள வீடுகளுக்கெல்லாம் ரொம்ப பயமாவே இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாரிலாம் கொள்ளையடிக்க வந்தாங்கன்னா, நம்ம நிலைமைலாம் என்ன ஆகும்? அந்த மாரி நானே இந்த படம் பார்த்துட்டு பயங்கரமா பயந்துருக்கேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவங்க வந்து கொள்ளையடிக்க வர்றது, சீன்லாம், கொல்றது, இந்த ரத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு.